ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் எல்லார் வீட்லையும் ஆஃபீஸ்லையும் தேவைப்படக்கூடிய பொருளாக இருக்கிறதால இதுக்கான டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப கம்மியான முதலீடு பண்ணி அதிக லாபம் தரும் இந்த பிஸ்னஸை 3 டைப்பாக நம்ம பண்ணலாம். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், இதோட ப்ராசஸ், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயிலாம் கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஷின் யூஸ் பண்ணி செமி குக்குடு சப்பாத்தி, ஃபுல் குக்குடு சப்பாத்தி பிஸ்னஸ் எப்படி 3 டைப்பில் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், நம்ம செமி குக்குடு சப்பாத்தியை நார்மலாக கவரில் பேக் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஷாப்பிங் சென்டர், மளிகை கடைக்கு சேல் பண்ணிக்க முடியும். செகண்ட் ப்ராசஸ், நம்மளே ஃபுல்லாக குக் பண்ணி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஆஃபீஸஸ்க்கு சப்ளை பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன், நம்மளே நல்ல க்ரௌட் இருக்க பிளேஸில் சப்பாத்தி ஸ்டால் போட்டு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த 3 ப்ராசஸும் எப்படி பண்ணலாம், எப்படி கஸ்டமரை ஈஸியாக கேட்ச் பண்ணலாம்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ப்ராசஸாக நம்ம செமி குக்குடு பிஸ்னஸ் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். செமி குக் பண்ணுறதுக்கு மிஷினில் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு மாவை மட்டும் மிஷினில் போட்டோம்னா போதும், அதுவே சைஸ் எல்லாம் லெவல் பண்ணி சூப்பராக அவுட்புட் கொடுத்துரும். நம்ம 1 கிலோ மாவு போட்டோம்னா 33 சப்பாத்தி வரைக்கும் நம்மளால் அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஒரு பாக்கெட்டுக்கு 10 சப்பாத்தின்னு போட்டு சேல்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் பண்ண மாவு செட் பண்ணுறதுக்கு 2 லேபரும், பேக்கிங்க்கு ஒருத்தரனும் 3 பேராச்சு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ப்ராசஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் குக்குடு சப்பாத்தி ப்ராசஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிஷினில் ஃபுல் குக்குடு சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்குன்னு டெம்பரேச்சர் இருக்குது, அதெல்லாம் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலையே சொல்லி கொடுத்துருவாங்க. அதை செட் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டாக கிடைச்ச சப்பாத்தியை எந்த பேக்கிங்கும் இல்லாமல் ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டால்ஸு, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு சப்ளை பண்ணலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டில் ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸ் இல்லாமல் அதிக அளவில் க்ரௌடு இருக்க இடத்துலலாம் அவங்களே ஓனாக சப்பாத்தி மேக் பண்ணாமல் இது போல் அவுட் சோர்சிங் பண்ணி தான் நிறையா இடத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் வெளியில் அதிகமாக தெரியாது. இதனால ஹோட்டல் ஓனர்ஸ்க்கு லேபர் காஸ்ட் மிச்சமாகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் மிச்சமாகும். அதனால அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இந்த மெத்தடை தைரியமாக அப்ரோச் பண்ணலாம். அடுத்ததாக 3வது ப்ராசஸ், நல்ல க்ரௌட் இருக்க பிளேஸில் நம்மளே ஒரு மினி ஸ்டால் மாதிரி போட்டு மார்னிங் டைம்லையும் நைட் டைம்லையும் சப்பாத்தி மட்டும் நம்ம சேல் பண்ணலாம். ஒரு செட்டு சப்பாத்தி 20 ரூபாய்க்கு சேல் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 100 செட்டு சப்பாத்தி நம்ம சேல் பண்ணால் கூட 2000 ரூபாய் இதில் மட்டுமே ப்ராஃபிட் ஆகிடும். ஸோ நல்ல க்ரௌடாக இருக்க பிளேஸில் நம்ம 2 ஸ்டால் கூட வேறு ஏரியாவில் செட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த பிஸ்னஸை சூப்பராக பண்ண முடியும். மிஷினை பற்றி நம்ம பார்த்தோம்னா, மிஷின் இதில் 2 டைப் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின், ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் 40,000லேருந்தே நமக்கு கிடைக்கும். ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் 1.5 லட்சத்துலேருந்தே நமக்கு கிடைக்கும். மிஷினோட ப்ரைஸ் மிஷினோட கெப்பாசிட்டி, பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் மிஷினில் சப்பாத்தி அவுட்புட் 30 நிமிஷத்துக்கு 100 சப்பாத்தி வரும்னா, காஸ்ட்லியான மிஷினில் 150 சப்பாத்தி வரைக்கும் மேக் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம மிஷினில் நார்மலாக சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் மாவை செட் பண்ணிக்கணும். ஒரு ரவுண்டுக்கு 30 கிராம் அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அது கீழேயும் வந்துடக்கூடாது. கரெக்டாக இருந்தால் பர்ஃபெக்டான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இந்த மிஷின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூகுளில் சப்பாத்தி மேக்கிங் மிஷின் இன் கோயம்புத்தூர், சப்பாத்தி மேக்கிங் மிஷின் இன் சென்னைன்னு உங்களுக்கு ஃபேவரான ஏரியாவை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைச்சிரும். அவங்கள வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஷின் வாங்குற பிளேஸ்லேயே இந்த மிஷின் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த மிஷின் நம்ம இந்தியா மார்ட் வெப்சைட்லேயும் சப்பாத்தி மேக்கிங் மிஷின் சர்ச் பண்ணோம்னா நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரா மெட்டீரியலாக இதுக்கு கோதுமை மாவு ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். பல்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ப்ரைஸ் நல்லா கம்மி பண்ணியும் வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்களே கோதுமை ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கி மில்லில் அரைச்சும் மாவை மேக் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு மாவோட அளவு அதிக அளவில் கிடைக்கும். அதிக சப்பாத்தி போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 ப்ராசஸ்க்கும் நம்ம ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்ஸாக 1 kg வீட் ஃப்ளோர் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம வாங்குறப்ப 25 ரூபாய்க்கே கிடைக்கும். அப்புறம் பேக்கிங் காஸ்ட்டு, இபி, ஷெட் ரெண்ட் எல்லாம் 1 kgக்கு கால்குலேட் பண்ணுறப்ப 15 ரூபா வரைக்கும் வரும். ஸோ டோட்டலாக எக்ஸ்பென்ஸ் மட்டும் 40 ரூபா வந்துடும். அப்புறம் நம்ம 1 kgக்கு 33 சப்பாத்தி வரைக்கும் மேக் பண்ணிக்க முடியும். ஒரு பேக்கில் 10 சப்பாத்தி வச்சோம்னா 3 பேக் போடலாம். ஒரு பேக்கோட ப்ரைஸ் 50 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணாலும் 150 ரூபா ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் எக்ஸ்பென்ஸ் 40 ரூபா ரெடியூஸ் பண்ணுறப்ப 110 ரூபா 1 kgக்கு மட்டுமே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதே நம்ம ஒரு நாளைக்கு 50 பேக்கெட் வரைக்கும் சேல் பண்ணோம்னா அதுக்கு மட்டுமே தோராயமாக 5000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டாகவே கிடைச்சிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு நாளைக்கு 50 பேக்கெட் சேல் பண்ணுறதுலாம் ஈஸி இல்லை. அதுக்கு நம்ம மார்க்கெட்டிங் எஃபர்ட் அதிக அளவில் போடணும். அதெல்லாம் எப்படி சுலபமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் ப்ராசஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் மட்டுமே 40 ரூபா வந்துடும். இதில் நம்ம ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டுக்கு டைரெக்டாக கொடுக்குறப்ப ஒரு செட்டு சப்பாத்தி மட்டுமே 7 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்படி பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு நீங்கள் 150 செட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஆர்டர் எடுத்துட்டா கூட போதும். இந்த ப்ராசஸில் மட்டுமே 1200 ரூபாய் ஒரு நாள் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். அப்புறம் நீங்களே ஓனாக ஸ்டால் போடுறது மூலியமாக ஒரு செட்டு சப்பாத்தி 20 ரூபான்னு சேல் பண்ணோம்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ் போக 10 ரூபாய் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். இந்த
ப்ராசஸில் நீங்கள் 2 பிளேஸில் ஸ்டால் போட்டு பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு 200 செட்டு சப்பாத்தி வரைக்கும் சேல்ஸ் பண்ணோம்னா 2000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டாகவே கிடச்சிரும். ஓவராலாக 3 ப்ராசஸும் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ப்ராசஸில் 5000 ரூபாயும், செகண்ட் ப்ராசஸில் 1200 ரூபாயும், தேர்டு ப்ராசஸில் 2000 ரூபாயும், டோட்டலாக ஒரு நாளைக்கு மட்டுமே தோராயமாக 8000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். இன்னும் அதிக அளவில் ப்ராஃபிட் பார்க்க அதிக அளவில் மார்க்கெட்டிங் பண்ணணும். அதெல்லாம் எப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு மார்க்கெட்டிங் நம்ம 2 டைப்பில் பண்ணலாம். ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணுறப்ப அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பப்ளிஷ் பண்ணோம்னா ஆன்லைனில் நல்ல சேல்ஸ் கிடைக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும், ப்ராஃபிட்டும் அதிக அளவில் கிடைக்கும். அப்புறம் ஆஃப்லைனில் நீங்கள் உங்கள் ஏரியா சுற்றி ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஷாப்பிங் சென்டர், மளிகை கடையிலலாம் உங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை ஷோ பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ப்ராசஸ்லேயும் இதே போல் நீங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க எல்லா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லாம் ஆர்டர் எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் கேட்ரிங் டீம்டையும் சொல்லி வச்சுக்கலாம். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறப்ப சப்பாத்தி வேணும்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பல்காக ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸில் அதிக அளவில் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.